Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம் பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம் இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம் பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம் அவரை புகழ்ந்திடுவோம் அவர் பெயர் வாழ்த்திடுவோம் அவர் நல்லவராம் அவர் வல்லவராம் அவர் அன்பே வழி நடத்தும் திருக்குலமே எழுந்திடுவர் அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் என்றென்றும் பெற்று மகிழ்வதற்காக இந்த தெய்வீக வழியிலே இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது எங்கும் நிரம்பியிருக்கிறது. அத்தகைய தெய்வீக பிரசன்னத்திலே நம்மையும் இணைத்து கொண்டு அவரின் பிள்ளைகளாக மாற, அவருக்கு உகந்த வாழ்வினை தேர்ந்தெடுக்க, ஆண்டவரையே தேடி அவரிடத்திலே மகிழ்ச்சி அடைய இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு நம்மை அழைக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாக்கு வழிபாட்டினுடைய மையச் செய்தியாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான்: நான் என்ன செய்ய வேண்டும்? எனவே இந்த கேள்விக்கு விடை தேடுபவர்களாக இந்த வழிப்பூசை முழுவதுமாக நம்மையே ஒப்பு கொடுத்து செபிப்போம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாட்டிற்கு நம்மையே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையுமாக ஆண்டவருடைய பீடத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறைத்திரு வசனங்கள் 8 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேனாவோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளைத்தலச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தகைய இடத்தை திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகின்றான் என கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையான. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்டு கரையிலேயே மறுநாள் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்த்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2019 ஆண்டு தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது
ஒவ்வொரு ஆண்டுமாக ஒவ்வொரு முகாமை நடத்துவார்கள். முதல் ஆண்டு இறையியல் படிக்கின்ற பொழுது சமூக பகுப்பாய்வு என்ற ஒரு முகாம் நடக்கும். இரண்டாம் ஆண்டிலே சமூக குறுக்கீடு என்ற ஒரு முகாம் நடக்கும். மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற பொழுது பாஸ்டரல் கேம்ப் என்று சொல்லப்படுகிற மேய்ப்பு பணி சார்ந்த பங்கு பணியிலே எவ்வாறு ஒரு அருள் பணியாளர் உருவாக வேண்டும், பங்கை குறித்த அவருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், பங்கிலே அவர் எவற்றையெல்லாம் எடுத்து நடத்த வேண்டும், அல்லது பங்கு பேரவை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய பொறுப்புகள் என்னென்ன, அதில் பங்கு தந்தையினுடைய கடமை என்ன என்பது குறித்த மூன்றாம் ஆண்டிலே பங்கு மேய்ப்பு பணி முகாமானது நடைபெறும். இவ்வாறாக பவுல் குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது கோட்டாறு மறைமாவட்டத்தில் இருக்கிற 8ஆம் அடை என்ற பங்கிற்கு இந்த மூன்றாம் ஆண்டிலே பங்கு மேய்ப்பு பணி முகாமிலே பங்கெடுக்க நானும் என்னுடைய வகுப்பு தோழர்களும் எங்களுக்கு பொறுப்பாக இருந்த தந்தையின் வழிகாட்டுதலிலே அங்கே ஏறக்குறைய 15 நாட்கள் தங்கியிருந்து அந்த பங்கு சூழலையும் மக்களையும் மண்ணையும் பற்றி படித்து தெரிந்து கொண்டோம். அதிலே ஒரு நிகழ்வாக அங்கே கன்னியாகுமரி பங்கிற்கு ஒரு நாள் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கன்னியாகுமரி பங்கிலே 2 மணி நேரம் எங்களுக்கு ஒரு கூடுகையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது எதை குறித்தது என்று சொன்னால், அன்றைய சூழலிலே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த இணையம் சரக்கு பெட்டக துறைமுகத்தினுடைய அடித்தளம் தொடங்கி அதனுடைய கட்டுமான பணிகள் என்னென்ன, அவற்றால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை குறித்த தெளிவான பார்வையை மக்களுக்கு எப்படி ஒரு பங்கு பணியாளராக இருந்து அருள் தந்தையர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வின் நிமித்தமாக செயல்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக ஒரு கலந்துரையாடல் வழியாக எங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்தவர் எங்களுக்கு இந்த சூழலையெல்லாம் விளக்கி கொண்டிருந்த பொழுது அவர் இப்படியாக இறுதியிலே சொன்னார், நாங்கள் இது வந்தால் என்ன நடக்கும், இதனுடைய பின்னணி என்ன, இவற்றால் யார் பயன்பெறுவார்கள், யார் பயனற்றவர்களாக மாறிப்போவார்கள், வாழ்விடம் எப்படி மாறிப்போகும், வாழ்க்கை சூழல் எப்படி தடமாறி போகும், இதனால் மீனவர்களுக்கு நடைபெறக்கூடிய துரோகங்களும் துயரங்களும் என்னென்ன என்பதையெல்லாம் நாங்கள் சொன்ன பொழுது அங்கிருந்த சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எங்களிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், ஃபாதர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே அந்த அருள் பணியாளர்கள் தங்களுடைய பங்கு மக்கள் கேட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அந்த மக்கள் தங்களையே முழுமையாக கையளித்ததால் இப்பொழுது நலமாக வாழக்கூடிய சூழல் அங்கே உருவானது என்று அந்த அருள் பணியாளர் பங்கு பணியாளராக இருந்தவர் எங்களிடத்திலே சொன்னார். அதை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டோம். அப்போது அவர் எங்களுக்கு சொன்னார், ஒரு பங்கு பணியாளர் என்பவர் பங்கில் இருக்கிற அறைக்குள்ளே முடங்கி போபவர் கிடையாது. மாறாக தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அவரை நல்வழிப்படுத்த வேண்டியது பங்கு பணியாளருடைய பொறுப்பு என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவாக்கு வழிபாடு முழுமையாக தென்படக்கூடிய ஒற்றை கேள்வி என்னவென்றால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்சிகளின் வழியாக திருத்தூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எண்பித்து காட்டுகின்ற பொழுது திருத்தூதர்களுடைய உள்ளம் பற்றி எரிகிறது. அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்களெல்லாம் தெரிகிறது. நாங்கள் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே மீண்டுமாக மூழ்கி போய்விடாமல் மீண்டு எழக்கூடிய வல்லமையான வாழ்வுக்குள்ளே அவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய மூழ்குதலிலே அவர்கள் தங்களை இணைத்து கொள்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுத்தாரோ அந்த கற்றுக் கொடுத்த போதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தூய ஆவியினுடைய பொழிவை அவர்கள் அங்கே பெறுகிறார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய துணிவையும் தைரியத்தையும் அங்கே தூய ஆவியினுடைய ஆற்றலாலே திருத்தூதர்கள் பெற்று அதை மக்களுக்கு எடுத்து செல்லுகின்றனர். அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் அச்சமற்றவர்களாக, பயமற்றவர்களாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினாலே வல்ல செயல்களையும் அரும் அடையாளங்களையும் நிகழ்த்துபவர்களாக அங்கே மாறுகிறார்கள். ஏனென்றால் பயந்து ஓடி ஒளிந்து இருந்த திருத்தூதர்கள் இயேசு யார் என்பதை மீண்டுமாக அறிந்து கொண்டதால், இவர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை மீண்டுமாக சிந்தனையிலே தெளிவாக பெற்றதால் எவ்வித அச்சத்திற்கும் இடம் கொடுக்காமல் திருத்தூதர்கள் அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு அங்கே செயலாற்றி கொண்டிருப்பவர்களாக மாறுகிறார்கள். எனவேதான் தலைமை சங்கத்துக்கு முன்பாக கூட அவர்கள் தைரியமற்றவர்களாக அல்லாமல் தைரியத்தோடும் இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட காட்சியின் வெளிப்பாடாக அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியை ஊதுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அதிகாரத்தை கொடுத்த நாள் தொடங்கி அவர்கள் பறைசாற்றி கொண்டு சான்று பகர ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியாக அவர்கள் செல்லுகின்ற பயணத்தில் எவ்வித தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறியக்கூடிய இறைவனாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு துணையாக, வழித்துணையாக, உடனிருப்பாக, பாதுகாப்பாக, பராமரிப்பாக, கேடையும் கோட்டையும் அரணுமாக அவர்களுக்கு அங்கே இருந்ததால் அவர்கள் துணிவோடு இறைவார்த்தையை அறிவித்தார்கள். அந்த வரிசையிலே இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் என்ற மனிதரை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் அந்த தலைமை சங்கத்துக்கு முன்பாக துணிவோடு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். துணிவோடு ஆண்டவருடைய செய்தியை அவர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கிறார். அப்போது இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய பெயராலும் அவர் மீது நம்பிக்கை வைத்ததாலும் அவர் வழியாக தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றதாலும் அவர் இவ்வாறாக செயல்படுகிறார் என்ற ஒரு சொல்லாடலை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த அளவு துணிவு மிக்கவராக அவர் மாறினார் என்று சொன்னால், திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்தவராக அங்கே ஸ்தேவான் இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்தேவானை விசாரிக்கிற அந்த குழுமம் முழுவதும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், செய்யக்கூடாததை அங்கே ஸ்தேவானுக்கு செய்கிறார்கள். இதுதான் ஒரு முரண்பாடு. செய்ய வேண்டியது எது என்று இயேசு கட்டளையிடுகிறார், அதை திருத்தூதர்கள் செய்கிறார்கள். அதையே படிப்பினையாக மற்றவருக்கு கொடுக்கிறார்கள். அதை யாரெல்லாம் பயிற்சி பெற்று ஏற்று நடக்க விரும்புகிறார்களோ அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு மிக தெளிவாக பதில் கொடுக்கிறார்கள், ஸ்தேவானை போன்று. ஆனால் ஸ்தேவானை குற்றவாளி கூண்டிலை நிறுத்த விரும்புகிற தலைமை சங்கத்தினரும் அங்கே இருந்தவர்களும், இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களும், இயேசுவை அரசியல் கொலையாக கொன்றவர்களும், இயேசுவினுடைய உயிர்ப்புக்காக பயந்து கொண்டிருந்தவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், செய்யக்கூடாத செயலை அங்கே செய்வதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் எவை எவை செய்யக்கூடாதவை? தூண்டி விடுவது, பொறாமை கொள்வது, தடுத்து நிறுத்துவது, பொய் சான்று உரைப்பது, பழித்துரைப்பது, சொல்ல விரும்பாத சொற்களை எல்லாம் சொல்வது, கொலை செய்ய திட்டம் தீட்டுவது, இறுதியாக தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது. இதைத்தான் அங்கே ஸ்தேவானுக்கு அவர்கள் செய்தார்கள் என்பது இன்றைய முதல் வாசகத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பார்வையை அந்த மக்களுக்கு வழங்குகிறார். என்னவென்றால், 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உணவு கொடுக்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கும் அதற்கு மேற்பட்ட மக்களுக்கும் அங்கே புல்தரையிலே அமர்ந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது
200 தெனாரியத்திற்கு கூட வாங்கி வந்தாலும் இவர்களுக்கு பத்தாதே என்று சொல்லுகிற திருத்தூதர்களுடைய வார்த்தைகளை மீறி அவர் அங்கே அரும் அடையாளம் செய்கிறார் என்று சொன்னால் மக்களுடைய மனநிலையை மிக தெளிவாக இயேசு புரிந்து வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த உணவளிப்பும் பகிர்ந்தளிப்பும் அருள் அடையாள கொண்டாட்டமும் அங்கே முடிவுற்ற பின்பு சீடர்களும் இயேசுவும் எங்கே செல்கிறார்? கபர்நாகுமுக்கு செல்லுகிறார்கள். நன்றாக இந்த நற்செய்தி பகுதியை உன்னிப்பாக கவனித்து பயணியுங்கள். இயேசு ஒரு சமூக கூட்டத்தை, அந்த மக்கள் கூட்டத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், எனக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக அங்கே அவர்கள் இருக்கிறார்களா என்று சோதித்து பார்க்கிறார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என் அரும் அடையாளங்களை, அதாவது நான் செய்த எல்லா விதமான அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார உண்டதால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைய நாளிலே ஆண்டவரை எதற்காக தேடுகிறோம் என்பதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றால் அதிகாரம் கிடைக்கும், ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு தேவையான பொறுப்பு கிடைக்கும், ஆலயத்திற்கு சென்றால் நாம் நம்முடைய வைராக்கியத்தோடு வாழலாம், ஆலயத்திற்கு சென்றால் நாம் காலரை தூக்கிவிட்டு நடக்கலாம், ஆலயத்திற்கு சென்றால் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒருவித மம்மதையோடு நடக்கலாம் என்று ஒரு சிலர் நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நடக்கக்கூடிய காரியமெல்லாம் இன்று இயேசு கேட்பது போல, வயிறு நிறைய உண்டதால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்பதற்கு சமம். ஏனென்றால் வயிற்று பசிக்காக நிறைவான உணவு கிடைக்கும் என்றுதான் இயேசுவை தேடி வந்தார்களே ஒழிய, அவர்கள் இறை வார்த்தையை எங்களின் உணவு என்று அவர்கள் அங்கே தேடி வரவில்லை. அப்படிப்பட்ட மனநிலையில்தான் அதிக நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஆலயத்திற்கு தேடி சொல்கிறோமோ என்ற வருத்தம் எனக்குள்ளே ஆழமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஏனால் இன்று நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பாருங்களே, இந்த சாத்தானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு பார்க்கிறோம். 1 மணி நேரம் பூசை வச்சு முடிச்சுட்டு போக வேண்டியதானே, இந்த சாமியார் ஏன் போட்டு வலன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறார்? சில பேர் அறிக்கை வாசிக்க ஆரம்பித்தோன்னே இவன் அப்பிட்டு ஆயிடுவான், வெளியில் போயிடுவான் அவன்பாட்டுக்கு எழுந்திரிச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களை மறைக்கல்விக்கு அனுப்பி வைங்கன்னா, ஃபாதர் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவீங்களா ஃபாதர்? அங்கே 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இடையில ஸ்நாக்ஸ் வேறு, எந்திரிச்சு போகக்கூட முடியாமல் கொண்டு வர சொல்லுவான். ஸ்நாக்ஸை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் 8:30 மணிக்கெல்லாம் ஓடி போயிடணும். ஆனால் பூசைக்கு வரும்போது மட்டும் எப்படி வருவோம்? இப்போ தானே வாசகம் முடியுது, சாமியார் பிரசங்கத்தை முடிக்கிட்டான் அப்புறம் போவான் என்று இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதால் எது இந்த உடலுக்கு நிறைவு கொடுக்குமோ அதை தேடி தேடி அலைகிறோம். எனவேதான் ஆண்டவரை தேடாத மக்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் இயேசுவை பார்த்து கேட்டது போன்று இந்த பலிபூசை முழுவதுமாக, இந்த பலிபூசை முடிந்த பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வியும் இதுதான். இதற்கான பதில் என்ன? அதைத்தான் இப்பொழுது நாம் பார்ப்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்ட அந்த மக்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? கடவுளிடமிருந்து வந்தவரை, கடவுள் அனுப்பியவரை நம்பி அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதுதான் நற்செய்தியிலிருந்து நாம் பெறுகிற இறை செய்தியாக இருக்கிறது. அதை 5 வகையாக நான் பிரித்து விடுகிறேன். 1, என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் கொடுக்க விரும்புகிற அல்லது நாம் கொடுக்க நினைக்கிற அல்லது நாம் கொடுக்க வேண்டிய பதில் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஆண்டவரை தேட வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரில் புது படைப்பாக மாற வேண்டும். இதைத்தான் கொரிந்தியருக்கு 2 திருமுகம் 5 அதிகாரம் 17 இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. எனவே யாரெல்லாம் இயேசுவை கண்ணார கண்டு அவருக்கு உரியவற்றை தேட முற்படுகிறோமோ அவர்கள் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் இணைந்து புது படைப்பாக மாற வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் செய்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றிலிருந்து மாறினாலே போதும், நாம் புது படைப்பாக மாறிவிடுவோம். அன்புக்குரியவர்களை, மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு பணிந்து வாழ வேண்டும். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4 அதிகாரம் 7 இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அதாவது பணிந்து நிற்பது இன்றைய சமூகத்திலே, இன்றைய உலகத்திலே யாருக்கு நாம் பணிந்து நிற்கிறோம்? பணத்துக்கும், பதவிக்கும், பட்டத்திற்கும், அதிகாரத்துக்கும், ஆணவத்துக்கும், அகந்தைக்கும், நாம் செய்கிற சிற்றின்ப செயல்பாட்டுக்கும் பணிந்து இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் பணிந்து கீழ்ப்படிந்த நடப்பதை காட்டிலும் இவற்றை எல்லாம் விடுத்துவிட்டு கடவுளுக்கு பணிந்து வாழுகிற பொழுது நாம் கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்து புது படைப்பாக மாறி அவருக்கு பணிந்து வாழுகிறோம் என்று அர்த்தம். நான்காவதாக, ஏமாற்று வழிகளை நம்பக்கூடாது என்பதுதான் நான்காவதாக கடவுள் சொல்லுகிற சிந்தனை. இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4 அதிகாரம் 14 இறைவார்த்தையிலே இவ்வாறாக பார்க்கிறோம். மனிதர்களின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களின் போதனைகள் என்றும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது? நம்பி மோசம் போகாமல் நம்மையே வளர்த்தெடுக்க ஆவல் கொள்ளுகிற ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்பதுதான். இறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாமே ஒப்புக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1 அதிகாரம் 9 இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த மக்களை போன்று வயிறார உணவு உண்டதால் ஆண்டவரை நாம் தேடிச் சொல்கிறோமா? அல்லது உண்மையான இறை வார்த்தையின் மீது பசித்தாகம் கொண்டவராக ஆண்டவரை தேட போகிறோமா என்பது அவரவர் கையில் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இறை செய்தியாக வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர் என்பது அல்ல பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் என்பது நாம் நினைப்பதற்கு மேலானது. ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற மன்னிப்பு என்பது நாம் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது. ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது நம்முடைய வரையறைகளை கடந்து தாண்டி நிற்பது என்பதை இயேசு இந்த உயிர்ப்பின் காலங்களுக்கு மிக உன்னிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டி கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மக்களை போன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. சீராக் புத்தகம் 2 அதிகாரம் 6 இறை வார்த்தையில் இவ்வாறாக பார்க்கிறோம். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமீன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே
என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முக்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமுமாக செம்மறியுமாக விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மனநிறைவையும் மனமகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினர் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக வந்தவர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவருக்கு உரியதை தேடுவதிலும் அவர் அனுப்பியவரை நம்பி வாழ்வதுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்று அறிவுறுத்தியவரும் இவர்தான். இவரை நம்பி வருகின்ற பொழுது வாழ்வு பெறுவோம் என்ற வாக்குறுதியை வழங்கியவரும் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால்
ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளுமாக பெற்று மகிழ்கிற நாம் இன்றைய நாளிலே அவரை தேடுவதும் அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வதும் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளமாக என்று பயிர்த்துவிட்டு ஆண்டவரிடத்திலே இப்பொழுது முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஒவ்வொருவருமாக ஆண்டவரை தேடக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னவர் இதோ இந்த தெய்வீக நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வருகிறார். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாவை போன்று நாம் ஒவ்வொருவருமாக இன்றைய நாளிலே இந்த நேரத்தில் அடிமை நான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெப வேளை இது. அன்புக்குரியவர்களே, நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். உடல் உள்ள நோய்களெல்லாம் இருந்து நாம் மீண்டு எழுந்து வரவும், நம்முடைய இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றிவிடவும், எதையோ தேடிக்கொண்டிருக்கிற சாத்தானுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடாமல் ஆண்டவரை மட்டுமே சிக்கன பிடித்து கொள்ளுகிற வல்லமை மிக்க கரத்தின் கீழே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இந்த நேரத்திலே ஆண்டவர் அருமையான அழைப்பை கொடுத்து இருக்கிறார். அன்புக்குரிய வாஞ்சிக்குரிய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை தொடுவதற்காக வந்திருக்கிறார். நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். உலகத்தின் இன்பங்களை தேடிச் செல்லுகிற நாம் ஒவ்வொருவரையுமாக ஆண்டவர் இதோ அவருடைய அருளினாலை கட்டி போட்டு இழுக்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். எம்முடைய உடலின் வழியாக அவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஆட்சிப்படுத்துவதற்கும் இந்த உடல் முழுவதுமாக ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாக ஒப்பு கொடுத்து உமது பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் அண்டி வந்திருக்கிறோம் அப்பா. உமது பாதத்திலே எங்களை முழுவதுமாக சரணடைய செய்திருக்கிறோம் அப்பா. ஒரு அடிமையாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உமக்கு உரிய அடிமையாக எங்களை மாற்றும் வண்ணமாக இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா என்ற மனநிலையோடு அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னம் நம் குடும்பம் முழுவதுமாக இறங்கி நம்மை தேற்றும்படியாக, ஆற்றும்படியாக, ஆறுதல் கொடுக்கும்படியாக, நம்மை அரவணைக்கும்படியாக, அன்பு செய்யும்படியாக இவ்வேளையிலே செபிப்போம். அடிமை நான், ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் ஆட்கொள்ளும் என்று பாடி புகழ்வோம். என்னை ஆட்கொள்ளும் என் தேவ
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. அனைவருமாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமது அடிமை ஆண்டவரே, உம்மிடத்திலே முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய தேடலாக நீர் இருக்கிறீர், என்னை பலப்படுத்துவராக நீர் இருக்கிறீர், என்னை அன்பு செய்பவராக நீர் இருக்கிறீர். உமது மடியிலே தவழ்ந்து உமது ஆசிரை பெறுகிற பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக வெளியிலே செபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே உம்மையே முழுவதுமாக நான் நம்பி இருக்கிறேன் அப்பா. இந்த சமூகத்திலே, இந்த உறவுகளிலே, நான் சுற்றி வாழுகிற இந்த மக்களிடத்திலே காண முடியாத அன்பினை இந்த நேரத்திலே அடிமையாக இருக்கிற நான் உம்மிடத்திலே காண்கிறேன். என் தேவனாக இருப்பவரே, எத்தனையோ மனிதர்கள் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கின்ற இந்த நாட்களிலே என்னை அன்பு செய்பவராக நீர் இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நீர் கற்றுக் கொடும் அப்பா. உடல் நோயினாலே அவதியுறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுமாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. பேதுருவினுடைய மாமியாரனுடைய கையை பிடித்து தூக்கியவும் திருமகன் அவருக்கு ஆசீர் வழங்கி அவரை சுகப்படுத்தியது போல, சக்கையை கீழே இறங்கி வா என்று சொல்லி பாவத்திலிருந்து அவரை இறக்கிவிட்டு மீட்பினுடைய மகிமைக்கு அவரை இட்டு சென்ற கடவுளை, விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணிடத்திலே நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை மகளே, நீ சென்று பழையபடி வாழாதே, மாட்சிமை மிக்க எனது வல்லமையின் கீழே உம்மை ஒப்பு கொடுத்து வாழ் என்று சொல்லி அனுப்பி வைத்தீரே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவருமாக இந்த உலக இன்பங்களிலே துளைத்து போயிருக்கிறோம் அப்பா. இச்சைகள் நிறைந்த பார்வையாளை மூழ்கி போயிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய மனதிலே தீய எண்ணங்கள், தீய நாட்டங்களாலே நாங்கள் பீடித்து போயிருக்கிறோம் அப்பா. இவற்றையெல்லாம் அகற்றும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறேன் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இந்த அசாதாரண சூழலிலே அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறதப்பா. எதை படிப்பது, எங்கு படிப்பது, எதை தேர்ந்தெடுப்பது என்று மனக்குழப்பத்திலே இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய பெற்றோரெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி மாறி போய்விட்டது என்று கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. முதியவர்களுக்காக சிறப்பாக செபிக்கிறேன் அப்பா. முடமான நிலையிலே படுத்த படுக்கையாக ஆண்டவரை தேட முடியாத, எழுந்து துதிக்க முடியாத, வல்லமையோடு உம்மை ஆராதிக்க முடியாத இருக்கின்ற அத்துணை அன்பர்களைமாக ஆண்டவரே உமது பிரசன்னத்தின் கீழே ஒப்படைக்கிறேன் அப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசிர்வதியும், பலப்படுத்தும், அக்கினியால் நிரப்பும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையின் பேரிலே நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பிக்கின்றே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை தேடி அவருக்கு உகந்த விதத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.
Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.